எல்லாரும் படம் என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஷோ ரொம்ப ஸ்பெஷல் ஷோ. இந்த ஷோவில் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பார்க்குறது வந்து என்னமோ இதுக்காக தான் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ராம் சார் நான் வந்து மைண்ட் கொடுக்குறேன். ஒரு 6 வருடத்துக்கு பிறகு என் படம் வந்தாலும் அந்த படத்தை பார்த்தே தீர்வுன்னு வந்திருக்கக்கூடிய என்னுடைய எல்லா ரசிகர்களுக்கும் நன்றி. நீங்கள் என்னை மறக்காமல் இருக்கிறதும் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டும் தான் என்னை வாழ வச்சிட்ருக்கு, படங்கள் எடுக்க வைக்குது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் இந்த படம் உங்களை சிரிக்க வச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சிரிச்சிங்களா? ஏன்னா முதல்ல நான் ஒரு நகைச்சுவை படம் ட்ரை பண்ணேன். ஒரு பயமாக இருந்துச்சு, சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களான்னு. அப்போ தேட்டருக்குள்ளே வந்தோன்னா அவர் சொன்னார், நம்ம சார் அண்ட் பாடல்கள் எப்படி இருந்துச்சு? அந்த 19 பாடல்களும் அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் இவர் தான். அண்ட் கமலா தேட்டர் எப்போதுமே ஸ்பெஷல். இதே ஸ்க்ரீனில் தான் தங்கமீனில் நானும் என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போது பார்த்தோம். அன்னைக்கு இருந்து அதே எமோஷனல் தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நின்றுருக்காங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சா எல்லாருக்கும்? அதாவது அவன் என்ன டான்ஸ் பண்ணது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவர் வந்திருக்காரா படம் பார்க்க? அவர் கூப்பிட்டு சாயங்காலம் திரும்பி வந்துடுங்க. ஸோ படம் பார்த்த எல்லாரும் திரும்பி போய் அவங்க குழந்தைங்களோட வந்துடுங்க. ரிஷியோட. ஓகே ஓகே. சரி ஓகே. சரி, ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி தான் இது வந்து பேஸ்ட் ஆன் மில்லியன் ட்ரூ ஸ்டோரிஸ். எல்லார் வீட்லையும் நீங்கள் சொன்னீங்களே உங்கள் வீட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லார் வீட்லையும் இருப்பாங்க. அண்ட் கேமரா ஒர்க் எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா உங்களுக்கு? ஏகா சார் அண்ட் நான் வந்து சென்னை கண்ட்ரிலேருந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் திஸ் மூவி இஸ் ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் ராம் சார். தேங்க்யூ. டான்ஸா சார்? படம் பார்த்து நல்லா இருக்கிறாங்க சார், டான்ஸ் பார்த்துட்டு சோகமாயிட போறாங்க. நான் ஆடணும், இவரும் ஆடணும். கமலா தேட்டர். ஓகே ரெடி சார். நீங்க கூட ஃபாலோ பண்ணல சார். நீங்க தான் வந்து கிரிக்கெட் வச்சு சார். எங்க விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக்சுவலா அப்படியே போயிருக்கலாம் வீட்டுக்கு. வாங்க எல்லாரையும் மீட் பண்ணலான்ட்டு சார் இப்படி மாட்டி விட்டீங்க சார். ஓகே ரெடி. சார் ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள்லாம் வெளியில் போகும்போது இந்த படத்தை மனசார எப்படி என்ஜாய் பண்ணுற உண்மையை சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து அதுதான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த டான்ஸ் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என் டான்ஸ் தெரிஞ்சே அது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்காருன்னா என் மேலே எந்த நம்பிக்கையில் வச்சு நான் கேட்குறேன் உங்கள் சார்பாக இந்த கேள்வி. இனிமேல் இவருக்கு டான்ஸ் ஆட தெரியலன்னு யாருக்கு கிண்டல் அடிப்பாங்களா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம்? இதோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் டான்ஸ் அடிக்க முடியாது. உங்களுக்கு படத்தில் அன்பு சொன்னால் அவங்க பொய் சொல்கிறாங்கன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன், ராம் சார் பொய் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். என்னென்னா, நான் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 4 ஸ்க்ரீன் பண்ணோம். எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. அங்கே கூட நாங்கள் பேசும்போது இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டேன் உண்மையிலே. என்னென்னா இந்த படத்தை இங்கே இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்களே, நம்ம ஊர்லேயும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து இந்த சம்பளம் கிடைச்ச மாதிரி, அந்த கூலி வாத்து முட்டை கிடைச்ச மாதிரி எனக்கு டைனோசர் வந்த மாதிரியே ஃபீல் இருக்கு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். தேங்க்யூ. வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வந்துச்சா வரலையாங்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். அண்ட் டேக் திஸ் மூவி டு எவ்ரி ஒன். உங்களுடைய சப்போர்ட் தேவை. அண்ட் தேங்க்யூ ஆல். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் டு கமலா தியேட்டர். ஏன்னா தங்கமீன்கள் ஷோ பண்ணப்போ இவங்க ஃபாதர் என்னை எப்படி ரிசீவ் பண்ணி ட்ரீட் பண்ணாரோ அதே தாரத்தப்பட்டைகளோட திரும்பவும் இந்த படத்திற்கான ஒரு கொண்டாட்டமான மாற்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய படங்களும் உங்கள் தேட்டரினுடைய என்கரேஜ்மெண்ட்டில் வந்தது தான். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு நாங்கள் தான் நன்றி சொல்லணும். லாஸ்ட்டில் வந்து ஃபிலிம் பை ராம்னு வரும்போது மொத்த தேட்டரும் அப்ளாஸ் நாங்கள் பார்த்தோம்.
ஃபிலிம் பை ராம் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாமே கை தட்டணும்ல. நான் வந்து ஒரு சின்ன விஷயம் நான் ரிக்வெஸ்ட்டாக பண்ணுறேன். இது வீடியோ வெளியிலலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி படங்கள் ராம் சார் நிறையா பண்ணோம். இந்த படங்கள் நிறையா ஃபினான்ஷியலி அவருக்கு சப்போர்ட் பண்ணால் நிறைய படங்கள் நிறையா வரும். என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட் இது, ராம் சார் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை சார், 1 வருஷத்துக்கு ஒரு படம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சார். அடுத்து ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட் பண்ணால் கூட நான் ரெடியாக இருக்கேன் சார். தேங்க்யூ கமலா தேட்டர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எங்கேயுமே ஒரு தேட்டர் ஓனர் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஏவி பண்ணி இப்படி போடுவார் நான் பார்த்ததில்லை. அண்ட் ஐ திங்க் இதனால தான் தமிழ் சினிமா நல்லா இருக்குது. அண்ட் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் இந்த மாதிரி தேட்டர் ஓனர்ஸ் தே ஆர் ஒன்லி டேக்கிங் த ஃபிலிம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறீங்க. ரொம்ப நன்றி சார். ஐ மூவ். தேங்க்யூ. நானும் என் ஃப்ரெண்டும் சொன்னீங்க திவாகர் அவன் வந்து சேர்ந்து பண்ணது இந்த மேஷப் பொங்கலுக்காக பண்ணி. தேங்க்யூ. நேற்று மாலையிலேருந்து மீடியா அதுக்கு ப்ரெஸ்ஸும் மீடியாவும் இந்த படத்துக்கு தரக்கூடிய சப்போர்ட் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் ரியலி இட் ஹெல்ப்ஸ் த ஃபிலிம். அண்ட் கமலா தேட்டர் எனக்கு ரொம்ப பர்சனலாக தங்கமீனுடைய முதல் ஷோ இருந்துச்சு. அப்போ அவங்க ஃபாதர் இதே மாதிரி என் கூட நின்றுருந்தார். இன்றைக்கி அவங்க சன் நிற்கிறாரு. அண்ட் இந்த தேட்டருக்கும் என்னோட மெமரிக்கு நிறைய என்னோடய முதல் படத்துடைய என்னுடைய தரமணி கட்டுரை தமிழ் பேர் 3 முதல் காட்சி நான் இங்கே பார்த்துருக்கேன். இந்த படத்துக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்திருக்கோம். ஆக்சுவலாக எல்லா தேட்டர்ஸ்லையுமே ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது நம்ம படத்துக்கு. தேங்க்யூ. கிளாப்ஸ் நான் ஆக்சுவலாக இன்னும் படம் பார்க்கல, பட் இங்கே கிளாப்ஸ் இப்போ கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் படங்கும் போது மக்களுக்கு அந்த மினிமம் கேரண்டி கண்டிப்பாக நம்ம போனால் நம்ம கொடுக்குற அந்த 190 ரூபாய்க்கு ஏமாற மாட்டோம், சந்தோஷமாக வருவோம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் அட்வான்ஸ்லேயே டிக்கெட் புக் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. சேர்ந்து வந்து நிற்க சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நான் வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு படம் எடுத்திருக்கேன் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைமாக தியேட்டர் விட்டு ஆடியன்ஸ் சிரிச்சிட்டே வரதை என் படத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லலாம். கேட்பாங்களா? போதுமா? சார் நாங்கள் இந்த படம் தொடங்குறப்ப ரொம்ப ஒரு கடந்த 10 நாள்லேருந்து தான் தொடங்க ஆரம்பித்தோம் அதோடைய விளம்பரத்தையும் இதையும். ஸோ நம்ம என்ன நினச்சோமோ இந்த படம் எந்த வகையாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு படம் பார்த்துட்டு செல்லக்கூடிய பார்வையாளர்கள் இந்த படத்தை இன்னும் நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சார் சொன்னார் தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு, அதே ஒரு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு, அதே ஒரு பாசிட்டிவ் சைன். ஆமாம், உண்மையாகவே நம்ம இருக்கிறதுலே ரொம்ப டஃப் வந்து சிரிக்க வைக்கிறது தான். நம்ம முதல்ல ஒரு நகைச்சுவை படம் எடுக்கிறப்ப எனக்கு இருந்த பயம் என்னன்னா வந்து யாரும் சிரிக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது தான். ஸோ அந்த பயம் நேத்தோடு எனக்கு மாறிடுச்சு. ப்ரெஷ் ஷோவில் கேட்ட அந்த சிரிப்பும் அந்த கைத்தட்டலுமே முழுக்க மாறிடுச்சு. இன்றைக்கி இவர் சொன்னார் தேட்டருக்கு வெளியிலேயே கிளாப் சவுண்ட் கேட்குதுன்னு. ஸோ உண்மையாகவே நம்ம என்ன நினச்சோமோ அது போய் சேருங்கப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த சந்தோஷம் தான். கமலாவில் ஒரு ஷோ தான் பிரதர் போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது. பட் இன்னைக்கு ஃபஸ்ட் டேவே 2 ஷோஸாக மாற்றிட்டோம். ஸோ ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எல்லாரும். அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார் தான் நிஜமாவே. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு குக்கிராமத்தில் போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சனிக்கிழமை ஒரு 4000 பேர் வந்துட்டாங்க. ஷூட்டிங் நிறுத்த வேண்டியதாகிடுச்சு. அப்போ தான் நான் நினச்சேன் வந்து அவருடைய அந்த நகைச்சுவையும் அவர் பேசுகிற எளிமையும் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் கூடிய எல்லா இடங்களுக்கும் போய் சேர்ந்த ஒரு நடிகர் அவர். அப்போ ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடியவர். இந்த படத்தில் நகைச்சுவையும் இருக்குது, யதார்த்தமும் இருக்குது. ஒரு நம்பத்தகுந்த அப்பாவாக நடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க சிவாவுடைய முக்கியமான படம் அவங்க சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்வையாளர்கள் மிர்ச்சி சிவா சார் இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காருன்னு என்ன சொல்ல போகிறாங்கிறது அவரை விட நான் வந்து ஆர்வத்தோடு காத்துட்ருக்கேன். மற்ற படங்களில் சிரிக்க வைச்ச மாதிரி சிரிக்கவும் வைப்பார். பட் ஒரு நடிப்பாகவும் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சிவாக்கா இது எந்த நடிகர் வந்தாலும் மம்முக்கா வந்தாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி குட்டி நகாசு வேலைகள் பார்க்குற மாதிரி திரைக்கதையில் இப்போ சிவானா அவருக்கு நகைச்சுவை தான் அவரோட பலம். அதை சேர்ப்பதற்கான சில இடங்களை ரெடி பண்ணும். ஆமாம், நம்ம எல்லாரும் காதலாம் என்ன நினச்சிக்கிறோன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறதா நினைக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் ஒரு பெருங்காதல் தானே. எவ்வளோ தியாகங்களுக்கு நடுவிலும் அவங்க ஒருத்தரை செல்லமாகவும் கோபமாகவும் சண்டை எவ்வளோ இது இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பெரிய பிரியம் இருக்குல்ல. இந்த கதைக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு காதலும் இருக்குது, ஒரு க்ரஷும் இருக்குது. அப்பா அம்மா மகன் மேலே வைத்த பெரிய காதல் இருக்குது, மகன் அப்பா மேலே வைத்த காதல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இயற்கை மனிதர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய காதல் இருக்குது இந்த படத்தில். ஹீரோயின் இந்த படத்தில் கிரேஸ் ஆண்டனி நடிச்சிருக்காங்க. இது தமிழில் முதல் படம். அவங்க மலையாளத்தில் வந்து ரொம்ப பிரபலியமான ஒரு நடிகை. அவங்க நடிப்புக்கும் அவங்க நகைச்சுவைக்கும் இந்த படத்தில் ஒரு ஹியூமர் கேரக்டருங்கிறப்ப திரும்பவும் ஒரு ஹியூமர் பண்ணக்கூடிய ஹீரோயின் என்ன எனக்கு எடுத்துகிட்டு அந்த காலத்து ஊர்வசி மேடம் மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மீட்டர் நடிக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடித்த நடிகை வந்து கிரேஸ் ஆண்டனி. இந்த படத்தில் அவங்க நடிக்கணுங்கிறதுக்காக ஆர்ட்ஸ் ஆர்ட்டில் போராடி அவங்களை கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக படம் பார்த்து வெளில வரவங்க மிர்ச்சி சிவா சார் எவ்வளோ பாராட்டுறாங்களோ அவங்களையும் அவங்க பாராட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் திரும்பவும் அஞ்சலி என் படத்தில் எனக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு சிறு கதாபாத்திரம் நடித்து கொடுத்துருக்காங்க. பட் கற்றது தமிழ் ஆனந்தியை எவ்வளோ நம்ம எல்லாரும் நினைவில் இருக்கோ அதே மாதிரி பறந்து போவனுடைய வனிதாவுடைய கணவரும் எல்லாரும் மனவிலும் இடம் பிடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒருத்தரோட என்றைக்குமே கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடையது. யுவன் என்னுடைய டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட்.
என்னுடைய பிரதர். அவர் இல்லாமல் இயங்குறதுங்கிறது கஷ்டம் தான். ஆனால் இந்த படத்தில் சூழல் அவருக்கு நேரம் இல்லாதனால பாடல்கள் மட்டும் இன்னொரு வச்சு பண்ணுங்கிறப்ப ஆபத் பாந்தவனாக வந்தது தான் சந்தோஷ் தயாநிதி. ஆபத் பாந்தவனாக வந்த அவர் இந்த படத்துக்கான மொத்த இசையும் பாடல்கள் மூலிமா எல்லாத்தையும் சிலிர்க்க வைத்திருக்காரு. யுவனுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா சொன்னார். அதான் அது.